ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் பிபிஎஃப் பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கும் பாருங்கள், பார்த்துங்க. இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா என்பிஎஸ் பற்றி வீடியோ போடலான்னு இருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்பிஎஸ் பற்றி வீடியோ. அடுத்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்டு பற்றி வீடியோ போடுறேன். நான் லைஃப் லாங் வெல்த் கிரியேட் பண்ணணுன்னா இந்த 3 இதுலேயும் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஏன்னா சேஃப் தான். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ரிஸ்க் எதுவும் இல்லை. மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தான் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். மற்றபடி என்பிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம எடுக்கிற இது தான், நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அதில் இருக்கிறது ரிஸ்க்கு. இதில் டேக்ஸ் பெனிஃபிட் என்ன, யாரெல்லாம் சேரலாம், என்பிஎஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது யோனோ எஸ்பிஐ ஆப்பில் மூலிமா நான் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா அதில் வீடியோ எடுக்க முடியல, ரெக்கார்ட் பண்ணால் பிளாங்காக வரதுனால நான் இதில் நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்து என்னுடைய இதை மட்டும் காட்டுறேன். சரிங்களா? நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வந்துங்குது. சரிங்களா? காட்டுது பாருங்கள். இப்போ அப்புறம் அதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 400 சார்ஜஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 900 சம்திங் ஏதோ பிடிப்பாங்க. சரிங்களா? டேக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 500 இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற மாதிரி காட்டும். சரிங்களா? அதுதான் காட்டுது பாருங்கள். மாதம்னா ஒரு 5000 முதல்ல செஞ்சிங்கன்னா கூட பரவாயில்ல. செஞ்சிங்கன்னா இதில் கரெக்டாக ஒரு நல்ல லைஃப் லாங் இன்கம் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்பிஎஸ்னால் வச்சுக்கோங்க, நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். சரிங்களா? இது கவர்மெண்ட்டால் ஒரு ஓய்வு, அதாவது பென்ஷன் மாதிரின்னு வச்சுங்களேன். பென்ஷன் திட்டம் தான் இது. ஆக்சுவலாக பென்ஷன் மாதிரி இது லைஃப் லாங் பெரிய கார்பரேஷன் கூட அதில் நீங்கள் பல்காக 8 லட்சத்துக்குள்ளார இருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இல்லைனா பென்ஷன் மாதிரி 80-20% 80% நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம். 20% 60 வயசு மேலேருந்து பென்ஷனாக மாதம் கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் ஒரு பெரிய கார்பஸே உருவாக்க முடியும். சரிங்களா? இந்த பாதி தொகையை மட்டும் மிச்சமாக பென்ஷனாக மாதம் இப்போ இது பண்ணலாம். இதில் யாரெல்லாம் சேரலாம்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளார யார் வந்தாலும் சேரலாம். இந்திய குடிமக்களாக இருந்தால் எந்த வேலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட் வேலை, எந்த சுயமாக தொழில் செஞ்சாலும் சரி, அவங்க கூட சேரலாம். சரிங்களா? இதில் முதலீடு செய்கிறதுக்கு கவர்மெண்ட்டு ஈக்குவிட்டி இதில் முதலீடு செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் கார்பரேட் பாண்டு அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், செக்யூரிட்டிஸ்னு தெரியும். இந்த ஃபண்டுங்கள்லாம் இது மாதிரி இதெல்லாம் முதலீடு பண்ணுறது என்பிஎஸ் முதலீடு பண்ணுறாங்க. சரிங்களா? என்பிஎஸ்சியோட நன்மை என்னென்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது நீண்ட காலமே சேமிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக பென்ஷன் மாதிரி லைஃப் லாங் பென்ஷன் மாதிரி கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். நீண்ட காலத்தில் கண்டிப்பாக செல்வத்தை உருவாக்கவும் முடியும். சரிங்களா? இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்பிஎஸ் ஒரு ரிட்டைர்மெண்ட்டு திட்டம் தான். சரிங்களா? இது சின்ன குறுகிய கால முதலீடுலாம் இல்லை. இது மார்க்கெட் ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேலே போக தான் செய்யும். ஏன்னா 500 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், 496 தான் காட்டுது. சரிங்களா? கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, இது கிட்டத்தட்ட ஓய்வூதியக்கான முதலீடுனா லாங் டைமில் கரெக்டாக பர்ஃபெக்டாக அமௌண்ட்டு க்ரியேட் பண்ணி ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். சரிங்களா? லைஃப் லாங் ஒரு இன்கம் பென்ஷன் மாதிரி வேணும்னா கண்டிப்பாக இதில் முதலீடு பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ முடிஞ்ச வரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓவராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிறது இது பார்த்தா இன்வெஸ்ட் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் நானே இப்போ தான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் எல்லாம் ஃபுல்லாக சொல்லிடுவேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னால் நம்ம கடைசியாக என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம் அதை ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தான். ஸ்கீம் எந்த ஸ்கீம்னா Tier 1 இருக்குது, Tier 2 இருக்குது. நான் Tier 2 ஆக்டிவேட் பண்ணல, அந்த Tier 1 மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்னுடைய ப்ரொஃபைல் மை என்பிஎஸ் ப்ரொஃபைலு, அப்புறம் அக்கௌண்ட் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஆப்ஷனு கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.